இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனியர் எங்க போயிருப்பாரு? வேலைய வேற ரிசைன் பண்றதா முடிவெடுத்திருக்காரு. ஷோ வேறன்னு முடிவெடுத்திருப்பாரு. எதுவும் வேண்டான முடிவெடுத்துட்டாரா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருப்பாரே. அப்படி என்கிட்ட கூட சொல்லாம போயிருக்காருன்னா, ஒருவேளை தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டாருன்னா, ஷோ கடவுளே, அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது. சீனியர் எங்க போனீங்க? ஒருவேளை அவங்க அம்மா இருந்த வீடு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காரே, அங்க போயிருப்பாரோ? சீனியர், சீனியர் என்ன பண்றீங்க? விடுங்க சீனியர். ஐலி என்ன விடு. சீனியர் நான் சொல்றத கேளுங்க, விடுங்க. விடுன்னு சொல்றேன்ல. சீனியர், ஐலி, ஐலி என்ன விடு. நான் உயிரோட இருக்கிறதால இங்க பாரு, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இப்ப உயிரோட இருந்து என்னதான் பண்ண போறேன்? அதான் என் அம்மா வாழ்ந்த வீட்லயே யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஐலி என்ன ஏன் ஐலி தடுத்த? நான் என் அம்மா கிட்டே பேசாம போயிருப்பேன்ல. எனக்காக இப்ப யார் இருக்கா? நான் இருக்கேன் சீனியர். உங்களுக்காக நான் இருக்கேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன்னு சொன்னேன். நீங்க கூட எனக்காக கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னீங்களே. நான் என்னைக்கும் அப்படியே தான் இருப்பேன் சீனியர். ஆனா நீங்க அப்போ அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் சும்மாவா? ஐலி இல்ல இல்ல ஐலி இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி வந்து நிப்பேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா நின்னீங்களே. நான் கூட நமக்காக ஒருத்தர் இருக்காரு, நம்ம பேசுறத கேட்கறதுக்கும் மதிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்காருன்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு சொல்ற மாதிரி இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்களே. நானும் உங்களை மாதிரி அம்மா இல்லாம கிட்டத்தட்ட அனாதையா வாழறவதான். சீரியஸா சொல்றேன் சீனியர். நான் என் அம்மா பத்தின உண்மையை கண்டுபிடிப்பேன்னு முழுசா நம்புறேன்னா அதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். இப்போ நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா, என்னதான் எனக்கு உள்ளுக்குள்ள அம்மாவை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற வெறி இருந்தாலும் அதுக்கு ஒரு பிடிமானம் இல்லாத மாதிரிதான். அப்புறம் ஏன் வாழ்க்கை அவ்வளவுதான். வார்த்தைக்கு வார்த்தை அனாத உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்றீங்களே. அப்ப நான் யார் சீனியர்? எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே செய்வேன். நீங்களும் இவ்வளவு நாளா அப்படித்தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாம வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அதுவும் நான் நேத்து அவ்வளவு தூரம் சொல்லியும் அப்படி பண்ணிருக்கீங்கன்னா அப்ப ஏன் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு அவ்வளவுதான்ல. இப்ப உங்களுக்கு என்ன? உங்க அப்பா உங்களை அவரோட மகனா ஏத்துக்கணும், அவ்வளவுதானே? இப்ப சொல்றேன் சீனியர், எனக்கு என் அம்மா பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் உங்களை உங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிறது. இவ்ளோ நாளா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அதை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன் சீனியர். ஏடி, அந்த இந்திராணி உங்க ரெண்டு பேரையும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல? இல்ல சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க நினைக்கிற மாதிரியே நீங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது.
நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. சார், நானும் சீனியரும் எப்படி சார்? அதெல்லாம் சரியா இருக்காது சார். ஏடி, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது உண்மையான கல்யாணம் இல்ல, டிராமா கல்யாணம். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இத புது ஆபரேஷன் நினைச்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்ல சார், அது எப்படி சார்? நீங்க 2 பேரும் அண்டர் கவர் காப்புங்கிறத அடிக்கடி மறந்துடுறீங்க. இப்ப எப்படி 2 பேரும் டீச்சர் வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டி வேஷம் போட சொல்றேன், அவ்வளவுதான். சார், அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சார் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? இந்திராணி மூலமா தான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு சொல்லுங்க. இந்திராணி தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு கேளுங்க. அவங்க தான் சிவாவை தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சார் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்ப வேற சார். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. சிவா தான் அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு உரிமையோட அந்த வீட்டுல கால் எடுத்து வைங்க. சார் அது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க சொல்றது நடக்க வாய்ப்பே இல்லை சார். சார் தயவு செஞ்சு நம்ம வேற ஒரு வழியை யோசிப்போம். சிவா, வேற வழி கிடையாது. லட்சியம் பெருசா இருக்கும்போது பாதை கஷ்டமா தான் இருக்கும். இந்த பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். நீ என்ன சொல்ற? ஓகே சார், எனக்கு இந்த பிளான் ஓகே. ஓகே, நான் சீனியரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ரெடி சார். ஐலி, இன்னும் நீயும் சார் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க? அந்த வீட்டை பத்தியும் அந்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியும் உனக்கு தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்சுதான் சீனியர் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஏய், இது கரெக்டா இருக்கும்னு தோணுது சீனியர். இல்ல இல்ல இல்ல, எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. என்ன சிவா இது? ஏடியே ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். சார், நான் இவரை கன்வின்ஸ் பண்றேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நம்ம என்ன உண்மையாவா கல்யாணம் பண்ண போறோம்? டிராமா தானே சீனியர். இங்க பாரு, டிராமான்னு உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு